வணக்கம்ங்க. 16/6/24 மதியம் 12 மணி பதிவில் நாம் இன்றைக்கி 5 பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க. கால்நடை தீவனங்கள் நம்ம ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலேருந்து விற்பனை பண்ணுறோம்ங்க. 2 விதமான தீவனங்கள்ங்க. ஒன்று ட்ரை தீவனம், இன்னொன்று ஈரப்பதமிக்க தீவனம். இரண்டுமே 45 கிலோ பேக்கிங்கில் டபுள் லேயர் பேக்கிங்காக வருதுங்க. நம்ம ஊரில் இருந்து சுற்றளவு 100 to 150 கிலோமீட்டருக்கு நம்மளுடைய வாகனத்தில் கால்நடை தீவனங்களை ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோம்ங்க. ஈரப்பதமிக்க தீவனம் 45 கிலோ உங்கள் இடத்துல 550 ரூபாய்க்கு டெலிவரிங்க. வர தீவனம் 45 கிலோ 1100 ரூபாய்க்கு டெலிவரிங்க. மற்ற மாவட்ட நண்பர்களுக்கு நம்ம பார்சல் மூலிமா அனுப்பி வைக்கிறோங்க. நேட்டிவ் சூப்பர் சர்வீஸுங்க, ரதிமீனா பார்சல் சர்வீஸு, A1 பார்சல் சர்வீஸு, VRL, ABT இந்த மாதிரி பல்வேறு பார்சல் சர்வீஸில் நம்ம தவிடு மூட்டைகளை அனுப்பி கொடுத்துட்ருக்குறோங்க. தீவனங்கள் தொடர்பான சந்தேகங்கள் விளக்கங்களுக்கு பதிவுக்கு கீழே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டிங்கன்னா ரெகுலராக நீங்கள் தவிடுகள் எடுத்துக்கலாமுங்க. மாதம் 5000 ரூபாய்க்கு நீங்கள் கால்நடை தீவனம் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1000 ரூபா மிச்சம் பண்ண முடியுங்க. அடுத்தது நம்ம பதிவுகளில் பார்க்குறதுல முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க, நல்ல ஒரு தரமான மறை வெள்ளைப்புள்ளி இல்லாத நல்ல ரெட்டநாடி உடம்புல இருக்கக்கூடிய ஒரு காராம்பசு கிடாரிங்க. மறை வெள்ளைப்புள்ளி இல்லைங்க, சுழி சுத்தமாக இருக்குதுங்க. வயசு 15 மாதம் ஆச்சுங்க. காது உள்மடல் கருப்புங்க, காம்புகள் 4 கருப்பு, மேல்நாக்கு கருப்புங்க. மறை வெள்ளைப்புள்ளி இல்லை, நல்ல தரமான ஒரு காராம்பசு காங்கேயம் கிடாரிங்க. காராம்பசு விருப்பப்படுறவங்க நல்ல கொம்பு தலையில் நல்ல முகக்கூரில் மறை வெள்ளைப்புள்ளி இல்லாமல் நல்ல தெளிவான கிடாரியாக வேணும் தேர்வு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை கண்டிப்பாக நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 29,000 ரூபாய்ங்க. வயசு 15 மாதம், விற்பனை விலை 29,000. இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி. வெளி மாவட்ட நண்பர்கள் நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு கூப்பிட்டு பண்ணிங்கன்னா ஜாயிண்ட் வாடகையில் கயிறு மாற்றி குடல் புழு நீக்கம் செஞ்சு பாதுகாப்பாக கொண்டு உங்கள் வீட்டில் இறக்கி கட்டி கொடுக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க. நம்ம எப்போவுமே அட்வான்ஸ் மட்டும்தான் வாங்கிட்டு அனுப்புகிறோம். உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் மீதி தொகையும் வண்டி வாடகையும் கொடுத்தா போதுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, ஒரு 2ஆம் ஈத்து குட்டை மாடுங்க. 2 மாதங்களான குட்டை கிடாரிக்கண்ணோட காங்கேயம் கிடாரிக்கண்ணோட இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாமுங்க. நேரம் 1.5 லிட்டர் பால் நம்ம கறந்துக்கிற அளவுக்கு பால் இருக்குதுங்க. மாடு ரொம்ப பொறுமையான மாடு, பூங்காம்பு, கால் அணைக்க வேண்டாம். நேரம் 1.5 லிட்டர் பால் கறந்துக்கலாம். ஈத்து 2ஆம் ஈத்து, பல்லு கடைமுளைப்பு, கண்ணு கிடாரி கண்ணு, கண்ணுக்கு 2 மாதம் ஆச்சுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். பாலோட அளவீடு நேரம் 1.5 லிட்டர் பால் கறந்துக்கலாம். மாடு கண்ணு ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. இந்த குட்டை மாடு காங்கேயம் கிடாரி கண்ணோட நேரம் 1.5 லிட்டர் பாலில் தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். விற்பனை விலை 29,000 ரூபாய்ங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா குறைந்த விலையில் மாடுகள் கால் அணைக்காமல் வீட்டில் பெண்கள் கறக்கிற மாதிரி வேணும்னு கேட்குறாங்க. எல்லா பொருட்களையும் இருக்குதுங்க. கண்ணும் கிடாரி கண்ணு, கறவைக்கும் கால் அணைக்க வேண்டாம். தவிடு தண்ணி அருமையாக குடிச்சிக்குங்க மாடு. காம்பு அப்படி தாங்க, நல்ல பூங்காம்புங்க. நேரில் பார்த்து கறந்து பார்த்து வாங்கினாலும் 2 நேரம் கறந்து பார்த்து கூட வாங்கிக்கலாமுங்க. ஒரு 1.5 லிட்டர் பால், கண்ணு கிடாரி கண்ணு, மாடு குட்டை மாடு, இளம் பொருள், கால் அணைக்க வேண்டாம். யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், யார் வேணாலும் கறந்துக்கலாம், அந்த தரத்தில் இருக்குதுங்க. இன்னும் ஒரு 2 மாதம் to 3 மாதம் நீங்கள் கறந்துட்டு காலையோ சினையூசியோ சேர்த்திக்கிட்டா அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் வரைக்கும் நம்ம கறவை எதிர்பார்க்கலாம். கண்ணு மாட்டுக்கு மாடு நம்ம வளர்த்திக்கலாமுங்க. மாடு ரொம்ப பொறுமையான மாடு, இளம் பொருளுங்க. பாலை கறந்துட்டு நீங்கள் கண்ணை விற்றிங்கன்னா கூட குறைஞ்சபட்சம் 10,000, அதிகபட்சம் ஒரு 5,000 ரூபா வரைக்கும் கண்ணை தரத்தை பொறுத்து விற்பனை செய்ய முடியுங்க. இப்போ மாடு கண்ணு 2க்கும் குடல் புழு நீக்கம் நம்ம செஞ்சுட்டோமுங்க. தோலில் போடக்கூடிய ஐவர்மெக்டின் ஸ்கின் இன்ஜெக்ஷன் போட்டாச்சுங்க. 2 மாதம் கழித்து கண்ணு மாடு 2க்கும் நம்ம கண்டிப்பாக குடல் புழு நீக்கம் செய்யணும். அப்படி செஞ்சோம்னா கன்று வளர்ச்சி சீராக இருக்குங்க. மாட்டை 2 மாதம் கழித்து நீங்கள் பொங்கனூர் குட்டை ஊசி போடுறனாலும் போடலாம், இல்லை நீங்கள் காங்கேய சனை ஊசி போடுறனாலும் போட்டுக்கலாமுங்க. காலை இருந்தாலும் இனச்சேர்க்கை பண்ணிக்கலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய தலையீத்து கிர் மாடுங்க. கறவைக்கு ஒழுக்கமான மாடுங்க. ஆனால் இதனுடைய கண் தவறிடுச்சுங்க. மாடு மட்டும்தான் நம்மகிட்ட விற்பனைக்காக வந்திருக்குதுங்க. உங்களிடம் தத்து கண்ணு இருந்ததுனாலும் ஊட்ட வச்சு நீங்கள் பால் கறந்துக்கலாம். கை கறவையிலையும் பாலுக்கு நிற்கிதுங்க. கை கறவையை விட ஒரு கண்ணை வச்சு நீங்கள் ஊட்ட வச்சு பால் கறந்தீங்க அப்படின்னா தான் மாடு இன்னும் தெளிவாக இருக்குங்க. மாடு 4 பல்லு தானுங்க. நல்ல ப்ரீடு குவாலிட்டி, வட இந்தியாவிலேருந்து கொண்டு வரப்பட்டது தானுங்க. பாய்ச்சல் மிரளி அந்த மாதிரியான எந்த குணமும் இல்லை, நல்ல தரத்தில் இருக்குது. கண்ணு போட்டு இப்போ ஒரு 25 to 30 நாள் ஆகுதுங்க. நம்ம பால் கறந்தோம் அப்படின்னம்னா நேரம் ஒரு 2 to 3 லிட்டர் பால் இப்போ கறக்கலாமுங்க.
தத்துக்கன்று இருந்து ஊட்ட வச்சு நீங்கள் 2 கண்ணையும் ஊட்ட வச்சும் வளர்க்கலாம். இல்லை ஒரு கண்ணை ஊட்ட வச்சுக்கிட்டு நீங்கள் பால் வீட்டுக்கு தேவையான பால் கறந்துக்கிறனாலும் கறந்துக்கலாம். நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் தெளிவான மாடு நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம். இப்போதைக்கு கண் இல்லாமல் தான் மாடு நம்மகிட்ட வந்ததுங்க. மாடு ஹொசூரில் இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து தத்துக்கன்று நம்மகிட்ட நிறைய இருக்குதுங்க. தத்துக்கண்ணை ஊட்ட விட்டு தான் நம்ம வந்து நேற்று பால் கறந்தோம். அணைச்சும் கறக்கலாம், அணைக்காமையும் கறக்கலாம். புது இடங்கிறதுனால ஒரு 2 நாள் 3 நாளைக்கு அணைச்சி கறந்துக்கிறது நல்லதுங்க. மாடு நல்ல பெருவெட்டான மாடுங்க. 4 பல்ல தான் இருக்குதுங்க. நல்ல பால் வர்க்கம்ங்க. ப்ரீடு குவாலிட்டி இருக்கிறனால நல்ல கறவை வருங்க. உங்கள் இடத்துக்கு போய் ஒரு 5 நாள் 20 நாள் நல்லா பக்குவம் பண்ணி மாட்டை பராமரித்து ஆட்டி ஊற்றி இதெல்லாம் பக்குவம் பண்ணிங்கன்னா இந்த ஈத்தையை கூட ஒரு நேரம் ஒரு 4 லிட்டர் கறவை கூட கொண்டு வரலாமுங்க. அது நம்ம வைக்கிற தரத்தில் தான் இருக்குது. ஒரு இதுக்குன்னே வந்து ஒரு காங்கைங்கண்ணோ இல்லை வந்து மற்ற கண்ணுகளோ காலக்கண்ணோ கிடாரிக்கண்ணோ போட்டோம் அப்படின்னம்னா நல்ல கறவைக்கும் கண்ணையும் வளர்த்திக்கலாம், பாலும் கறந்துக்கலாம். அந்த மாதிரியான தரத்தில் இருக்குங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா மாடு மற்றும் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 45,000 ரூபாய்ங்க. இதே மாடு கண்ணோடு இருந்து நம்ம கறந்து காட்டினோம்னா குறைஞ்சபட்சம் 60,000 அதிகபட்சம் 70,000 ரூபா வரைக்கும் விற்குங்க. கண்ணில் நம்ம வேறு கன்று போட்டு பால் கறந்துக்கலாம். அதனால தான் இதனுடைய விற்பனை விலையாக 45,000 நிர்ணயிக்கப்பட்டிருக்குதுங்க. வீடியோ பதிவில் அடுத்ததாக நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு தஞ்சாவூர் குட்டை மாடுங்க. கண் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் கண்ணு கிடாரி கண்ணுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. மாடு ஈத்து வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் ஈத்து, தஞ்சாவூர் குட்டை மாடு, கண்ணு கிராஸ் கண்ணு கிடாரி கண்ணு. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. மாடு கண்ணு ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. இப்போ தான் வண்டியில் வந்து இறங்குச்சுங்க. வண்டியில் வந்த உடனே நம்ம வந்து வீடியோவை எடுக்கிறதுனால பாலோட அளவீடு முழுமையாக நம்ம வந்து காட்டலை. ஆனால் நம்ம வந்து கறக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா பால் வந்து நம்ம வேலைக்கு ஒரு 1.5 லிட்டர் கறவை கறக்கலாமுங்க. கண் அருமையான கண்ணு கிடாரி கண்ணு. கண் வந்து கிராஸ் கண்ணுங்க. மாடு வந்து தஞ்சாவூர் குட்டை மாடு. ஈத்து 3ஆவது ஈத்து, 2 சுழி சுத்தமாக இருக்குது. யார் வேணாலும் ஸ்டூல் போட்டு உட்காந்து கறந்துக்கலாமுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 31,000 ரூபாய்ங்க. கண்ணுக்கு வயது வந்து பார்த்திங்கன்னா 45 நாள் ஆகுதுங்க. மாடு 3ஆவது ஈத்துங்க. குட்டை மாடு கால் அணைக்காமல் பால் கறந்துக்கலாம். வேலைக்கு 1.5 லிட்டர் பால் கறந்துக்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து வந்தோடனே நம்ம கறக்கிறதுனால ஒரு 1 லிட்டர் அளவுக்கு தான் கறந்தோங்க. ஏன்னா இடம் மாறுதல் ஏற்பட்டு வண்டியில் வந்தோடனேயுமே எல்லா மாடு பாலுக்கு நிற்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் வீடியோக்காக நம்ம எடுத்து காட்டியிருக்கிறோம். நல்ல குணமான மாடு. உங்கள் இடத்துக்கு போய் ஒரு 4 நாள் நல்லா பக்குவம் பண்ணோம்னா 1.5 லிட்டர் குறைவில்லாமல் கறக்கலாம். கண்ணை பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாமுங்க ஒரு மாடு பால் இருக்குமா இருக்காதான்ட்டு. கண் நல்ல வெட்டநாடி உடம்புல தெளிவாக இருக்குதுங்க. நம்ம 1.5 கறந்துட்டு விட்டோம்னா கண்ணு ஒரு உடி வால் ஊட்டுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 31,000 ரூபாய். ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கிக்கலாமுங்க.
அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதும் ஒரு குட்டை மாடுங்க. கன்று வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி கன்று, கிடாரி கன்றுங்க. கண்ணுக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் ஆச்சுங்க. மாடு கன்று 2 சுழி சுத்தமாக இருக்குதுங்க. இந்த மாடும் இதற்கு முந்தைய குட்டை மாடும் ஒரே இடத்துல தான் இருந்ததுங்க. அங்கே ஆட்கள் வந்து திடீர்னு பார்க்க முடியல அப்படிங்கிறதுனால தான் அவங்க இருப்பு மாடுகளை விற்பனைக்காக கொடுத்துருக்குறாங்க. இதுவும் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. மாட்டிற்கு மீண்டும் வந்து குட்டை செனையூசி போடப்பட்டிருக்குதுங்க. இன்னும் வந்து செனை உறுதியாகலை. கறவைக்கு ரொம்ப ஒழுக்கமான மாடு, கால் அணைக்காமல் கறந்துக்கலாம். நேரம் ஒவ்வொரு லிட்டர் பால் இப்போதைக்கு இருக்குதுங்க. குட்டை மாடு ஜெர்சி கிடாரி கண்ணோட ஈத்து 2ஆம் ஈத்து, பல்லு கடமுளப்பு, கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம், சுழி சுத்தம், ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம், ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம். நேரம் ஒவ்வொரு லிட்டர் பால். குணவனத்துக்கு ரொம்ப அருமையான மாடுங்க. கண்ணும் நல்ல கன்று தானுங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து கலப்பின கன்று மேய்ச்சல் இருக்கிறனால எல்லாருமே ரொம்ப டிமாண்டாக சந்தைகளில் வந்து பார்த்திங்கன்னா போய் வாங்குகிறாங்க. அதனால் கன்று கலப்பின கண்ணுங்கிறதுனால விலை குறைவு அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லைங்க. ஏன்னா கலப்பின கண்ணுகளுக்கு தான் இன்றைக்கி வந்து மேய்ச்சலுக்கு வாங்கி விடுறதுக்கு அவ்வளோ ஒரு டிமாண்டாக சந்தைகளில் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. அதனால் கறக்கிற வரைக்கும் நம்ம கறந்துட்டு கண்ணை வளர்த்திக்கலாம். மாடு வந்து சனியாயிடுச்சு அப்படின்னா அடுத்து மாட்டை பக்குவம் பண்ணிக்கலாம். இன்னும் வந்து ஒரு 3 மாதத்து வரைக்கும் நம்ம பால் பீச்சுறதுக்கு குறைவில்லாமல் பீச்ச முடியுங்க. நல்லா தாலி வச்சு நல்லா பக்குவம் பண்ணிங்கன்னா இன்னொரு 3 மாதத்து வரைக்கும் பீச்சலாம். நேரம் ஒவ்வொரு லிட்டர் பால் இப்போ கறக்க முடியுங்க. கண்ணு கிடாரி கன்று, மாடு கன்று சுழி சுத்தமாக இருக்குது. மாடு 2ஆம் ஈத்து, குணத்துக்கு அவ்வளோ ஒரு அருமையான மாடுங்க. யார் வேணாலும் பிடிச்சி யார் வேணாலும் கறந்துக்கிறதுக்கு ரொம்ப ஏற்ற மாடு. ஒரு மாடு இயல்பாக இருக்குதா இல்லையாங்கிறதே நீங்கள் வீடியோ பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா மற்ற கண்ணை நக்கிட்டு ஆளை திரும்பி பார்க்காம இயல்பாக நிற்கிறதே வந்து மாடு வந்து எல்லா மாடும் இந்த மாதிரியான பக்குவத்தில் நிற்காதுங்க. மாடு மட்டுமே நம்ம வந்து பிரித்து சந்தைப்படுத்தும் பொழுது குறைஞ்சபட்சம் ஒரு 23,000-24,000 விற்குங்க. இதே மாதிரியான கன்றுகள் சந்தைகளில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 7லேருந்து அதிகபட்சம் ஒரு 10,000 ரூபா வரைக்கும் கலப்பின கன்றுகள் விலைக்கு விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. கன்று மாடு இரண்டும் சேர்த்து விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 32,000 ரூபாய்ங்க. நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். வேணுங்கிற அளவுக்கு இன்னொரு 3 மாதம் வரைக்கும் பாலை கறந்துக்கிட்டு வீட்டுக்கு 1 லிட்டர் பால் கறந்துக்கிட்டு கண்ணை அதுக்கப்புறம் வளர்த்திக்கிட்டு மாட்டை செனை பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலும் ஓகேங்க. இப்போ சனையூசி போட்டாச்சுங்க. இதே சனையாக இருந்ததுன்னா நம்ம தொடர்ந்து வச்சுக்க முடியுங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கிக்கலாமுங்க. நன்றி, வணக்கம்ங்க.